வடகிழக்கு பருவமழை தொடங்கியதால் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மருத்துவ முகாம்கள் நடத்திட வேண்டும் என அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மதுரையில் பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மழை பெய்து வருவதாக கூறினார். மழைக்காலங்களில் டெங்கு, மலேரியா, சளி மற்றும் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்டவற்றை தடுக்க தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாரத்தான் பந்தயத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மக்களுக்காக தொற்று நோய்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார். அதிமுக ஆட்சி காலங்களில் புயல், மழை, வெள்ளம் திறமையாக கையாளப்பட்டு மக்கள் காக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது. பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் கனமான மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் இன்று தஞ்சை மாவட்டத்தில் இந்த மழையினால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளை பார்த்து மக்களுக்கான ஆறுதலை சொல்லி வருகிறார். இந்த வேளையில் மருத்துவர் அணியின் இணை செயலாளர் நான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சில விஷயங்கள் சொல்லணும். ஒன்று, இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு தொற்று நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு, வயிற்றுப்போக்கு நோய், இப்படி பல்வேறு நோய்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கம் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் மராத்தான் ரேஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதாது, அவர் மக்களுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் பெரும்பாலும் குழந்தைகளை பாதிக்கும். அப்போ இன்றைக்கி தமிழகத்தில் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி, மத்திய அரசு பள்ளின்னு பார்த்தோம்னா 58,924 பள்ளிகள் இருக்கின்றன. இதில் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஏறத்தாழ 1,21,22,514 குழந்தைகள் படிப்பதாக இன்றைக்கி இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறது. அப்போ இந்த குழந்தைகளை பாதுகாக்கும் வண்ணம் ஒவ்வொரு பள்ளியிலும் நம்ம மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய காய்ச்சல் கேஸில் கண்டறிந்து, அது இந்த டெங்கு என்பது தட்டு அணுக்கள் எண்ணிக்கையை குறைத்து உயிரையே எடுக்கக்கூடிய அளவு ரொம்ப கடுமையான வகையில் இருக்கும். இதை குழந்தைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும்.